ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பாரதி. இன்றைக்கி வந்து பாரதி ஸ்டைலில் வந்து க்ரீன் சிக்கன். இந்த க்ரீன் சிக்கனுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 kg சிக்கனுக்கு வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய். இது வந்து ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கைப்பிடி கொத்தமல்லி, கைப்பிடி புதினா, 1/2 கைப்பிடி கருவேப்பிலை கொஞ்சமாக போதும். அதில் கொஞ்சம் பாதி போட்டால் போதும். கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, சோம்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இந்த சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேவையான சால்ட்டு, மஞ்சள், காரம், தனியாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இறக்கும்போது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிட்டு வந்தால் சூப்பரான க்ரீன் சிக்கன் ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு எதுவுமே இல்லைன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சாம்பாருக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், எந்த ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நான் இறக்க போகிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டோன்னா க்ரீன் சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3மே போட்டு க்ரீன் சிக்கன். பாய்.